கரூர் அருகே வைஃபை சேவையை இலவசமாக வழங்கி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை தேநீர் கடை உரிமையாளர் ஒருவர் கவர்ந்து வருகிறார். இதன் மூலம் வியாபாரம் பெருகியுள்ளதோடு பிறருக்கு சேவையாற்றும் மகிழ்ச்சி கிடைப்பதாக தேநீர் கடை உரிமையாளர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கரூரை அடுத்த புறநகர் பகுதியான ராயனூர் கிராமத்தில் ராமகிருஷ்ணன் என்பவர் பெட்டிக்கடை மற்றும் டீக்கடை நடத்தி வருகிறார். இந்த இடம் புறநகர் பகுதி என்பதால் வியாபாரத்தில் லாபம் மற்றும் முன்னேற்றம் இல்லாததால் ராமகிருஷ்ணன் மிகவும் திண்டாடினார். இருப்பினும் டீக்கடை உள்ள இடம் அரசு உயர்நிலைப் பள்ளி, அரசு கலைக்கல்லூரி மற்றும் நீதிமன்றம் செல்லும் முக்கிய சந்திப்பாக உள்ளதால் வாடிக்கையாளர்களை கவர முதலில் தரமான ஆர்ஓ குடிநீர் வசதியை ஏற்படுத்தினார். இதன் மூலம் சற்று வருமானம் கூடினாலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என ராமகிருஷ்ணன் கூறுகிறார். ஒரு டீ கடை 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன். டீ கடை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டீ கடை ஒரு பேப்பர் இப்படி 4 பேர் அப்படிங்கிறது இல்லாமல் அதையும் தாண்டி எதையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போது நமது பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களின் இந்தியாவின் கனவு திட்டமான இணையதள வசதி செய்யணும் அப்படிங்கிறது, இந்தியாவின் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கிறது என் நினைவுக்கு வந்துச்சு. அப்போது நம்ம கடைக்கு ஏதாவது அட்வான்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது வைஃபை வசதி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நன்மையாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். பின்னர் வணிகத்தை பெருக்க நவீன யுத்தியை கையாள ராமகிருஷ்ணன் முடிவு செய்தார். அதன்படி இன்றைய கால தேவைக்கேற்ப கைபேசி மூலமாக இணையத்தில் உலவ உதவியாக வைஃபை சேவையை இலவசமாக வழங்கி வாடிக்கையாளர்களை கவர்ந்தெடுத்து உள்ளார். சமூக அக்கறையோட இது மாதிரி நிறைய இடங்கள்ல இது மாதிரி ஃப்ரீ வைஃபை வசதி போட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு இது வருங்கால மாணவர்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய இடங்களில் போட்டாங்கன்னா எங்களுக்கு மாணவர் சமுதாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இணையதள சேவைக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் மட்டுமே செலவானாலும் தற்போது வருமானம் கூடியுள்ளதாக ராமகிருஷ்ணன் தெரிவிக்கிறார். மேலும் பிறருக்கு நன்மை அளிக்கும் சேவையை வழங்குவதால் மகிழ்ச்சி கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்கள், கிராம சைடில் இருக்கிறவங்க, இந்த பக்கம் கோர்ட்டு, கலெக்டர் ஆஃபீஸு மற்றும் திண்டுக்கல், கரூர் செல்கிறவங்க என் கடைக்கு டீ சாப்பிட்டு வைஃபை வசதி நல்லா யூஸ் பண்ணிட்டு போவாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க, டீ கடை பேப்பரை தாண்டி வைஃபை வசதி இலவசமாக பண்ணி கொடுத்துருக்குறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி திருப்தியாக சொன்னாங்க. எனக்கும் மனநிறைவாக இருக்குது. பிறருக்கு நன்மை அளிக்கும் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நவீன யுத்திகளை கையாண்டால் எப்பொழுதும் வெற்றியே கிடைக்கும். அதற்கு இந்த டீக்கடை ராமகிருஷ்ணனும் ஒரு எடுத்துக்காட்டாக சாதித்து வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. செல்வராஜ், நியூஸ் 7 தமிழ், கரூர்.